வணக்கம். ராமநாமத்த பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். நான் ஏதோ புதுசா சொல்லப் போறது கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள் ரீகால் பண்ணும்போது நல்லது தானே! நம்ம பார்வதி தேவிக்கு நாம படுற கஷ்டம், நஷ்டம் எல்லாமே நல்லாவே தெரியும். நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு நல்லாவே புரியும். நம்மளால உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்த 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமாங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியே. அததான் சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க. இந்த 1000 நாமத்த எப்படி ஒருத்தரால படிக்க முடியும்? எளிய முறையில ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு நமக்காகவே அவங்க சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு சிவபெருமான் சொன்ன பதில் தான் ராம ராம ராம. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இந்த ராமநாமத்தை 3 முறை சொன்னா போதும், அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே சொன்னதுக்கு சமம் அப்படின்னாரு. இந்த ராமநாமம் தாங்க சீதா தேவிக்கு அசோக வனத்துல இருக்கும்போது ஜீவ நதியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அன்னம் ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம ஸ்ரீராமனையே நினைச்சுக்கிட்டு ராமநாமத்தையே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஸ்ரீராமனுக்கு உதவணும்ட்டு ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்கைக்கு போகும்போது அவர் உபயோகப்படுத்துறதும் ராமநாமந்தான். ராமநாமத்தோட மகிமையால தான் அவ்வளோ அடர்ந்த பகுதியில சீதா தேவிய கண்டுபிடிக்கவும் முடிஞ்சது. இந்த ராமநாமத்தினால நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. நிறைய பாகவதர்கள் இந்த ராமநாமத்தை சொல்லி சொல்லி அகம் கரைந்து, உள்ளம் உருகி அகம் கரைந்து இந்த ராமனையே பிரத்யக்ஷமா தரிசனமும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாமந்தான் ராமநாமமே. கபில்தாஸ், ஹனுமான், தியாகராஜ சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய பாகவதர்கள் ராமநாமத்தாலேயே உயிர் வாழ்ந்தாங்க. இங்க நிறைய டிபேட் இருக்கு. ராமநாமம் சொல்றது ரொம்ப சுலபந்தான். பிராக்டிஸ் பண்ணிட்டா நாம கவனம் இல்லாம வேற வேலையில ஈடுபட்டிருந்தாலும் நம்ம மனசு அந்த ராமநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. ஆனா ராமநாமம் எழுதுறதுக்கு அதை விட பயிற்சி தேவை. ஏன்னா நம்மளுடைய கவனம், கை, கண்கள் எல்லாமே அதுல ஈடுபடுது. இதுல ஒரு டிபேட் போய்கிட்டே இருக்கு. ராம்னு எழுதுறதா, ராம எழுதுறதா, ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுறதா, இந்த ஜெயம்லயே எந்த ஜெயம் எழுதுறது அப்படின்னு நிறைய டிபேட் ஓடுது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதினேன் சின்ன வயசுல. ஆனா அது போக போக ராம்னு மாத்திக்கிட்டேன். ராம அல்லது ராம். ஆனா நான் ராமங்கிற நாமம் மட்டும்தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரேன். எனக்கு நான் ராமநாமம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எழுதினது எல்லாமே ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருக்கும். கவுண்டிங் நான் வச்சுக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே எழுதி நான் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலுக்கு தான் நான் அனுப்புனேன். மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ராமநாமம் எழுதி அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்புனது. இன்னும் கொஞ்சம் எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். நானே நேர்ல போய் அயோத்தி கோவில் விசிட் பண்ணி அங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ராமநாமம் எழுத எழுத உங்களோட மனசு தெளிவாகும். அந்த தெளிவுனால உங்களுக்கு தேவையான அறிவு, ஞானம் இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு படிக்கிறதுல ஏதாவது புரியல அப்படின்னா, அத பத்தின விளக்கத்த அந்த ராமநாமம் எழுதுனதோட பலன் உங்களுக்கு விளக்கி சொல்லும். உங்க மனசுக்குள்ள இருந்தே. அந்த காலத்துலலாம் அசரீரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அசரீரி வெளிய கேட்க வேண்டாங்க. உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த அசரீரி. அது ஒலிக்கும். அது உங்களால தெளிவா கேட்க முடியும். என் லைஃப்ல ராமநாமத்தினால எனக்கு கிடைச்ச பலன தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே உதவும். ராமநாமத்தினால என்னால ஈஸியா எனக்கு தெரியாத விஷயத்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் என்னால ஈஸியா போட முடிஞ்சது. அத என்னால டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது. கம்மி ரிசோர்ஸஸ், புக்ஸ் அந்த ரெஃபரன்ஸ வச்சு. ஏன்னா எனக்குள்ள நான் அது கேள்வி கேட்க கேட்க அது ஸ்பான்டேனியஸா அது ஸ்பார்க் ஏற்படும். இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது. நெக்ஸ்ட் இந்த ராமநாமத்தினால பயம் விலகும். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு பயம் இருக்கும். நம்ப வீட்ல இருந்து அப்பாவோ, அம்மாவோ வெளிய போயிட்டாங்க, இல்ல தம்பிலாம் வெளிய போயிட்டாங்க, வர்றதுக்கு வீட்டுக்கு லேட் ஆகுதுன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பயம் வரும். என் பாப்பாவ கூட்டிட்டு வெளிய போயிட்டாலும் எனக்கு ரொம்ப பயம் வரும். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வரல அப்டின்னா. சின்ன சின்ன பயம். இது பெரிய பயமா கூட சம்டைம்ஸ் மாறியிருக்கு. அந்த பயத்த ஃபைட் பண்றதுக்கு ராமநாமம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒண்ணு ராமநாமத்த எழுத ஆரம்பிச்சுருவேன், இல்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். ராமன் இருக்காரு, அவர பார்த்துப்பாரு. அவ்வளோதான். அடுத்து தைரியத்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்ட்டு பேச அப்டின்னா, யாராவது இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்டின்னா, நமக்கு யாருமே வரமாட்டாங்க. எந்த ஸ்டூடண்ட்ஸுமே வரமாட்டாங்க. பட் எனக்கு நான் அங்க போய் நின்னு பேசணுன்ட்டு எனக்கு அந்த ஒரு உந்து சக்திய வாலண்டியரா ஒரு விஷயத்த முன்னெடுத்து நின்னு பேசுறதுக்கான ஒரு தைரியத்த குடுத்தது ராமநாமம். அடுத்து வைராக்கியம். நமக்கெல்லாம் வைராக்கியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவு. அந்த காலத்துலலாம் சில பேர் அந்த வைராக்கியத்தோட ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறது, பண்றது எல்லாமே செய்வாங்க. இல்ல விரதம் கடைபிடிக்கிறப்போ அது எல்லாமே வரும். இல்ல ஒரு செயல்ல செய்யும்போது, இந்த விஷயத்த செய்ற வரைக்கும் நம்ப இத கண்ட்ரோல்டா வைராக்கியமா இத செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, அந்த வைராக்கியத்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த செயல் முடிக்கிற வரைக்கும், அந்த வைராக்கியத்தோட இன்டென்சிட்டிய ஃபுல்லா மெயின்டெயின் பண்றதுக்கு ராமநாமம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்மள நெறைய பேர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பிரச்சனை குடுப்பாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, ஒதுக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க, உங்களுக்கு அவங்க என்ன நெனச்சாலும், என்ன பேசினாலும், உங்க காதுல விழவும் விழாது. விழுந்தாலும் உங்க மனச பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா, அது ஒரு டிட்டாச்மெண்ட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிக் குடுத்துரும். இது நான் அனுபவத்துல கத்துக்கிட்ட உண்ம. இந்த ராமநாமம் ஒரு நாமத்தோட பலன் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு சொல்லிக் குடுத்தெல்லாம் வராது. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வளரணும், இப்படிதான் பேசணும், ஒழுக்கம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நமக்குள்ள நம்மளுடைய ஆத்மாக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான தண்ணி நம்ம ஊத்துனோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து அதெல்லாம் முளைச்சு வரும்.
இந்த முளைக்க வைக்கிற தண்ணியா இருக்கிறது தான் இந்த ராமநாமமே. நமக்குள்ள இருக்கிற அவ்ளோ நற்குணங்கள அந்த ராமநாமம் மழையா பெஞ்சு, அத நல்ல குணங்கிற விதை எல்லாத்தையும் முளைக்க வைக்குது. அதனால யார் என்ன பேசினாலும் நம்மளோட மனசு மேபி அந்த நிமிஷம், அந்த நேரம், இல்ல அந்த கொஞ்ச நேரம் கவலைப்பட்டாலும், நீங்க உங்கள வந்து ஓகே அவ்வளோதான் போதும் அப்படின்னு உங்கள பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருமே வந்து நமக்கு ஆறுதல் சொல்ற மாரி யாரும் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நமக்கு நாமே வந்து உத்வேகத்த குடுக்குற மாதிரி, ஆறுதல் படுத்துற மாதிரி, நம்ம பெத்தவங்களோ, கூட பிறந்தவங்களோ, ஏன் சுத்தி இருக்கவங்க நண்பர்களோ, சொந்தக்காரங்களோ ஆறுதல் குடுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிற ஆறுதல், நீங்க உங்க முதுக டேப் பண்ணி இட்ஸ் ஓகே நம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கும்போது, நீங்க அந்த தாட்ட நெனச்சிட்டீங்கனாவே, அப்படியே உங்களுக்கு ஒரு புது சக்தியே கிடைச்சிடும். இது ராம நாமத்தால கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து இந்த ராம நாமத்தினால உங்க மனசு கிறிஸ்டல் கிளியரா மாறும். எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியர்னா, உங்க உங்களுக்கு அடுத்து நடக்க போற விஷயம், அது எல்லாத்தையுமே வந்து உங்களால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். பிரெடிக்ட் பண்றதுன்னா ஜோசியம் மாதிரின்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாரி இருக்கும். இதுதான் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இத்தனை மணிக்கு இது நடக்கும். இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யும். நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா மழை பெய்யும். எனக்கெல்லாம் அது மாரி நடந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த பிரெடிக்ட் பண்ற எபிலிட்டி வந்து இந்த ராமநாமம் வந்து குடுத்துருக்கு. ஒருத்தவங்களுடைய கேரக்டர் இதுதான், இந்த மோட்டிவோட தான் நம்மகிட்ட பழகுறாங்க அப்படின்ட்டு, அவங்களுடைய மோட்டிவ், அவங்களுடைய உள்ளத்த அப்படியே உள்ளபடி வந்து நமக்கு அப்படியே காட்டிடும். இது ராம நாமத்தால எனக்கு கிடைச்ச ஒரு பலன் தான். அது உடனே நமக்கு அது வந்து ரியலைஸ் ஆகல அப்படின்னாலும், அவங்க நம்ம கிட்ட இருந்து பேசிட்டு போன வேட்டி, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னாவே, ஓகே இவங்க இந்த மோட்டிவ்ல, இந்த காரணத்துக்காக தான், இப்படி பிரச்சனைய உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்ட்டு எனக்கு அது ஃப்ளாஷ் ஆகும். அதே மாதிரி இதுதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும்ன்ட்டு நம்ம ஆசைப்பட்டாலும், இல்ல அத பிரெடிக்ட் பண்ணவோ நம்மளால அது முடியும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நாமளே பார்த்தீங்கன்னா, அது ஒரு வார்னிங்ஸ் இது மாதிரி நாமளே நம்மள வந்து உருவாக்கிக்க முடியும். இந்த ராம நாமத்தால. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிரும். அதனால நம்ம ரிலாக்ஸ்டா இந்த வேலைய வந்து செய்யவே ஆரம்பிச்சுடுவோம். அதுல வந்து ஒரு படபடப்பு இது எதுவும் இருக்காது. வெற்றியோ, தோல்வியோ அதையே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த ராமநாமம் குடுக்கும். இந்த தோல்விய கூட எம்ப்ரேஸ் பண்ணணும். கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா, அந்த தோல்வியில கூட நம்ப எவ்வளவோ விஷயத்த கத்துக்கிறதுக்கு, இதெல்லாம் நன்மை இருக்குன்னு, அது வந்து நமக்கு வந்து அப்படியே இது வெளிச்சம் போட்டு காட்டும். உனக்கு இதனால தான் இந்த தோல்வி கிடைச்சது. இதனால தான் இது உனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. இதனால தான் நீ இன்னைக்கு ஜெயிச்ச. இதுலருந்து இந்த விஷயத்த நீ கத்துக்கணும். இதுலருந்து இந்த விஷயத்த வந்து உன்னால வந்து முன்னெடுத்து செல்ல முடியும். நம்மளுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அத பேலன்ஸ் பண்ணி, உனக்கு இந்த குணம் இருந்தா உனக்கு நல்லாருக்கும் அப்படின்னு அத வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டுறதே ராமநாமம் தாங்க. இந்த ராமநாமம் நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியிற, கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் கூட நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அது யாருமே மறுக்கவே முடியாது. அந்த ஆபத்த முன்கூட்டியே நமக்கு வந்து ஹிண்ட்டா குடுக்க வைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ
ஒரு பூகம்பம் வருது, இல்ல சுனாமி வருதுன்னா, அனிமல்ஸுக்குலாம் அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. ஒரு இடத்துல ஆபத்துன்னா, அந்த இடத்த விட்டு அந்த அனிமல்ஸோ, பேர்ட்ஸோ எல்லாமே வந்து அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. அந்த எபிலிட்டி ஹியூமன்ஸுக்கும் இருக்குங்க. ஆனா, அந்த நம்ம மாரி மனிதர்கள் அத வந்து டியூன் பண்ணிக்கவே இல்ல. ஒரு கத்தி வந்து எந்த அளவுக்கு தீட்டுறோமோ, அப்பதான் அது ஷார்ப் ஆகுங்கிற மாதிரி தான் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்க அந்த குணங்கள், அந்த டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து அத வந்து டியூன் பண்ண தான் அது எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா மாறும். இல்லைன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் டியூன் பண்றது இந்த ராமநாமம் மட்டும்தான். ராமநாமம் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்ரீராமர் மட்டும் இல்லைங்க. ஸ்ரீராமர் மேல பிரியமா இருக்கிற அத்தன மகான்களுடைய அன்பு, அரவணைப்பு, வழிகாட்டுதல் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இதுவும் நான் பிரத்யக்ஷமா அனுபவிச்சது. எனக்குலாம் வந்து இந்த ராமநாமத்தோட மகிமையினால தான் மகா பெரியவா, சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரர், அதுக்கப்புறம் நீம் கரோலி பாபா இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைச்சது. அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு வழியில உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் நெறைய முறை கிடைச்சிருக்கு. அதுவும் கனவுல பிரத்யக்ஷமா கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நான் நெனச்சு நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு காரணம் ராமநாமம் மட்டும்தாங்க. அதேபோல உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய ஜெனரேஷனுக்கே இந்த ராமநாமம் காவலா இருக்கும். அதனால நீங்களும் தவறாம ராமநாமம் சிவபெருமான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது சொல்லுங்க. எழுத ஆசைப்படுறவங்க எழுதுங்க. அந்த ஸ்ரீராமனை நினைச்சு எழுதுங்க. ஸ்ரீராமனை நினைச்சு ராமநாமம் எழுதும்போது தான் ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் வருவாருங்கிறதுக்காக ராமநாமம் எழுதக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ராமநாமம் எழுதுற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பாருன்னு. இது சொல்லி சொல்லியே எல்லாரும் அந்த ராமநாமம் எழுதும்போது ஆஞ்சநேயரை மட்டும்தான் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது ஆஞ்சநேயருக்கு பிடிக்குமா சொல்லுங்க? கண்டிப்பா பிடிக்காது. ராமநாமத்தை ராமனை நினைச்சுக்கிட்டே ராமநாமத்தை சொல்லும் போதும் எழுந்தும் போதுதான் ஆஞ்சநேயர் அங்க இருப்பார். இது ஒரு நுட்பமான விஷயம். இத மனசுல வச்சுக்கிட்டு ஸ்ரீராமனோட சீதா தேவியை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. ஆஞ்சநேயர் கண்டிப்பா உங்களுக்கு அருள் புரிவாரு. ஸ்ரீராமனோட அருளால, சீதா தேவியின் அருளால உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல இருக்க 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அத்தனை மகான்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். தேங்க்யூ.